தம்பியை வைத்து உதயநிதி செய்த ஒற்றை உள்ளே செயல் கதரும் ரஞ்சித் இப்படியா நடக்கணும். தமிழ் சினிமாவில் 2012ஆம் ஆண்டு அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் அடியெடுத்து வைத்தார் ரஞ்சித். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு முன்னணி நடிகராக இருக்கும் கார்த்தியை வைத்து மெட்ராஸ் திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படமும் அவருக்கு நல்ல வரவேற்பையே பெற்றுக் கொடுத்தது. வடசென்னை வாழ்வியலை வேறு கோணத்தில் காட்ட முயற்சி செய்தார் ரஞ்சித். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரை வைத்து கபாலி திரைப்படத்தை இயக்கினார். நமக்கு ரஜினி கிடைத்து விட்டார், இனி இந்த வாய்ப்பு கிடைக்காது என ஒட்டுமொத்தமாக தன் சித்தாந்தத்தை வலுக்கட்டாயமாக படத்தில் திணித்து படத்தை நாசம் செய்துவிட்டார் ரஞ்சித் என்ற கருத்து படம் கலவையான விமர்சனங்களை பெற்றபோது பேசப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து அனிதா மரணத்திற்கு எதிராக தமிழ் திரையுலகினர் கூட்டம் போட்டபோது அமீர் அனிதாவை தாழ்த்தப்பட்ட பெண் என்று நான் பார்க்கவில்லை, அவளை எனது மகளாக பார்க்கிறேன் என்று சொல்ல உடனே மேடைக்கு வந்து மைக்கை பிடித்து ரஞ்சித் எப்படி பேசினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அன்று முதல் ரஞ்சித்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் வேறு விதமாக பார்க்க தொடங்கினர். மீண்டும் ரஞ்சித்தின் அடுத்த படமாக சூப்பர் ஸ்டாருடனே அமைந்தது. அது படு மோசமான தோல்வியையும் சந்தித்தது. காலா திரைப்படத்திலும் வலுக்கட்டாயமாக தன்னுடைய சித்தாந்தங்களை சூப்பர் ஸ்டாரை பயன்படுத்தி ரசிகர்களுக்கு திணிக்க முயற்சி செய்திருப்பார் ரஞ்சித். வெளியில் தலித் 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 என்று பேசிவிட்டு பின் படத்திலும் ஒடுக்கப்பட்டோம் புரட்சி என்று பேசினால் சரிவராது என முடிவு செய்து மெட்ராஸ் போன்று சார்பட்டா பரம்பரை படத்தை இயக்கி வெற்றி கண்டார் ரஞ்சித். இந்த திரைப்படத்திலும் மெட்ராஸ் திரைப்படம் போல் தன்னுடைய சித்தாந்த ரீதியில் அணுகினாலும் வலுக்கட்டாயமாக தன்னுடைய கொள்கைகளை ரஞ்சித் திணிக்கவே இல்லை. அதன் பிறகு நட்சத்திரம் நகர்கிறது என்று அவரது படமும் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்த சூழலில் சியான் விக்ரமுடன் கைகோர்த்து என்னையா கேஜிஎஃப் நான் எடுக்கிறேன் பாரு என கோலார் தங்க வயலில் எப்படி தங்கம் கிடைத்தது, அதற்காக உண்மையாக உழைத்தவர்கள் யார் என இவற்றை மையப்படுத்தி தங்கலான் படத்தை இயக்கி கடந்த 14ஆம் தேதி வெளியிட்டார். படம் வெளியானது முதல் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் ரக்கை கட்டி பறக்கிறது. முதல் பாதி சரியில்லை, இரண்டாம் பாதியும் சரியில்லை, படம் மெதுவாக செல்கிறது, ஒன்றுமே புரியவில்லை. சியானின் நடிப்பு, ஜீவியின் இசைக்காக படத்தை பார்க்கலாம் என்ற நிலைமைக்கு தங்கலானை நெட்டிசன்கள் தள்ளிவிட்டனர். தற்போது விக்ரமின் கடுமையான உழைப்பால் உருவான இந்த திரைப்படம் தற்போது கோபாலபுரம் ப்ராடக்ட் அருள்நிதியிடம் தோற்றுப்போய் அடிவாங்கி வருகிறது. அருள்நிதி நடித்த டிமாண்டி காலனி 2ஆம் பாகமும் தங்கலானும் ஒரே நேரத்தில் வெளியானது. ஆரம்பத்தில் பல்வேறு திரையரங்குகளில் முக்கியமான ஆடிட்டோரியங்கள் தங்கலானுக்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அதை டிமாண்டி காலனி 2ஆம் பாகம் ஆக்கிரமித்துக் கொண்டது. நேற்று படத்தின் முதல் வார இறுதி நாளாக இருந்தாலும் டிமாண்டி காலனி முன்பு தங்கலான் வீழ்ந்திருக்கிறது. தங்கலான் சுமாரான படமாக இருந்தாலும் டிமாண்டி காலனி ஓரளவுக்கு நல்ல படமாக இருந்தாலும் இந்த இரு படங்கள் குறித்து வெளியான விமர்சனங்கள் அதிகப்படியாக அமைந்துவிட்டது. இந்த கருத்தாக்கத்தை ரஞ்சித்தை எதிர்க்கும் திமுக ஆதரவு இணைய உடன்பிறப்புகள் செய்து வந்தனர். அதேபோல ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்காக திமுகவை எதிர்த்து ரஞ்சித் கடுமையாக பேசினார். அதற்கு தற்போது திமுகவிற்கு ஆதரவாக இருக்கும் தமிழக திரையரங்குகள் ரஞ்சித்திற்கு அரசியல் விளையாட்டை காட்டுகிறார்களா என்ற சந்தேகமும் எழுகிறது என விமர்சன பார்வையும் இருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.